வணக்கம். பகலவன் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை செய்தி ஆசிரியர் தனு விஜே செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் தனிஷிகா அமரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அமரர் ஆறுமுகம் தொண்டமானின் பூத உடலுக்கு பலரும் அஞ்சலி. நாட்டில் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1524 அதிகரிப்பு. ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து 99 உறுப்பினர்களை இடைநீக்குவதற்கு தீர்மானம். கொரோனா இறப்பு எண்ணிக்கையில் சீனாவை முந்தியது இந்தியா. தொடர்பான விரிவான செய்திகள். அமரர் ஆறுமுகம் தொண்டமானின் பூத உடல் அன்னாரின் வெவண்ட நிலத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக தற்போது வைக்கப்பட்டுள்ளது. அமரர் ஆறுமுகம் தொண்டமானின் பூத உடல் அன்னாரின் வெவண்ட நிலத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக தற்போது வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து கம்பளை விளையாட்டு மைதானத்திற்கு உலங்கு வானூர்தியில் அமரரின் பூத உடல் கொண்டுவரப்பட்டுள்ளது. அமைச்சர் CB ரட்நாயக்க உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களால் அமரர் ஆறுமுகம் தொண்டமானின் பூத உடல் தாங்கிய கண்ணாடி பேழை வாகன பவனியாக கம்பளையிலிருந்து புசல்லாவ கொத்மலை வழியாக வெவண்ட நிலத்திற்கு கொண்டுவரப்பட்டது. பூத உடலுக்கு மக்கள் வீதியின் இரு மரங்கிலும் நின்று மலர் தூவி கண்ணீருடன் இறுதி அஞ்சலியை செலுத்தினர். முப்படையினரின் பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்ட பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு வெவண்ட நிலத்தில் இன்று அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் நின்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சிறிய விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து செய்திகளோடு இணைந்திருப்போம். மீரா ஆயுர்வேதிக் ஸ்பா ஜூரிக் சுவிட்சர்லாந்து. பஞ்சகர்ம ஆயுர்வேத முறைப்படி ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் மற்றும் சோனா தெரபி. 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம், சிறந்த சேவை மற்றும் 1000க்கும் அதிகமான ஹாப்பி கஸ்டமர்ஸ். கால் டாக்டர் மீரா ஃபார் a free consultation. மீரா ஆயுர்வேதா, கான்ஸ்ட்லி ஸ்ட்ராசா 8004 ஜூரிக். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் டெங்கொழிப்பு வாரம் கடைபிடிக்கப்பட உள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட சுகாதார மேம்பாட்டுக் குழு கூட்டம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது உள்ள நிலையில் டெங்கு நோயினை கட்டுப்படுத்துவதற்கு பிரதேச மட்ட குழுவினுடைய செயற்பாடு முறைப்படி நடைபெற வேண்டும். வெற்று காணிகள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டது. காணி சொந்தக்காரர்கள் அந்த காணியின் பற்றிகளை வெட்டி அகற்றி அங்கு காணப்படும் கொள்கலன்கள், சிரட்டை, பிளாஸ்டிக் கொள்கலன்கள் போன்றவற்றை அகற்ற வேண்டும். அதேபோன்று வீடுகளிலும் நீர் வழிந்தோடும் பகுதிகளை அடிக்கடி துப்புரவு செய்ய வேண்டும். மேலும் தற்பொழுது கொரோனாவுக்கு இணையாக டெங்கு பரவலும் நாட்டில் அதிகரித்து காணப்படுகின்றது. ஆகவே டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். டெங்கு தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. கிராம மட்டம், பிரதேச மட்டம் மற்றும் மாவட்ட மட்டங்களில் நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். போன்ற இடர்பாடுகளை களைவதற்கு அனைத்து உத்தியோகத்திலும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாம் கோரியிருக்கின்றோம். குறிப்பாக வெட்டுக்காணிகள் பற்றி இங்கு பிரஸ்தாபிக்கப்பட்டது. வெட்டுக்காணிகளிலே அந்த காணி சொந்தக்காரர் அந்த காணியை முறைப்படி, அதாவது குறிப்பாக அவற்றை பற்றைகளை ஒட்டியாற்றுதலுக்கு மேலாக அங்கு காணப்படுகின்ற கொள்கலன்கள், அதாவது சிரட்டை, பிளாஸ்டிக் கொள்கலன் போன்றவற்றை அகற்றுவதுதான் பிரதானமாக காணப்படுகின்றது. அம்பன் சூறாவளியின் தாக்கத்தால் இந்தோனேஷியா கடற்பகுதிக்கு அடித்து செல்லப்பட்ட இலங்கையின் மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்படையின் உதவியுடன் மீண்டும் பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அம்பன் சூறாவளியின் தாக்கத்தால் இந்தோனேஷியா கடற்பகுதிக்கு அடித்து செல்லப்பட்ட இலங்கையின் மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்படையின் உதவியுடன் மீண்டும் பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தூரத்தில் வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கில் கடந்த மே 16ஆம் தேதி சூறாவளி ஒன்று உருவாகியது. இது குறித்து மீன்பிடி சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இருப்பினும் அந்த நேரத்தில் 50க்கும் மேற்பட்ட இலங்கை பல நாள் மீன்பிடி படகுகள் சர்வதேச கடல் எல்லையில் சுமார் 400 மற்றும் 500 கடல் மைல் தூரத்தில் மீன்பிடிக்க சென்றிருந்தது. மேலும் இந்த படகுகளில் சில படகுகள் சூறாவளியின் தாக்கத்தால் இந்தோனேஷியா கடற்பகுதிக்கு அடித்து செல்லப்பட்டன. இதன் விளைவாக பாதிக்கப்பட்ட படகுகள் இந்தோனேஷியா கடற்பகுதியில் தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டன. குறித்த 36 படகுகளும் மீண்டும் இலங்கையை நோக்கி பயணிப்பதற்கு தேவையான எரிபொருள், உணவு மற்றும் நீர் எதுவும் இல்லை என்றும் பல படகுகளில் இயந்திர குறைபாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் நீரியல் வளத்துறை கடற்படைக்கு தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையின் உயர் தொழில்நுட்ப ஆழ்கடல் கண்காணிப்பு கப்பலான சமுதுர குறிப்பிட்ட பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட அனைத்து படகுகளுடனும் தகவல் தொடர்புகளை ஏற்படுத்திய பின்னர் அனைத்து படகுகளுக்கும் இலங்கையை நோக்கி கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1524 அதிகரித்துள்ளது என சுகாதார அமைச்சின் தொற்றுநோயியல் பிரிவு அறிவித்துள்ளது.
வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 21 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 முல்லைத்தீவு தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள கடற்படையினர். அவர்களுக்கு கொரோனா தொற்று உள்ளமை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற PCR பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டது. நேற்று அடையாளம் காணப்பட்ட 55 பேரில் 21 பேர் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த கடற்சிப்பாய்களும் 34 பேர் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதுவரை 745 பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 10 பேர் உயிரிழந்துள்ளனர். 769 பேர் வைத்தியசாலைகள் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து 99 உறுப்பினர்களை இடைநீக்குவதற்கு ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய செயற்குழு கட்சி தலைமையகமான ஸ்ரீ கொத்தவில் இன்று காலை 10 மணி அளவில் கூடியது. இதன்போதே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் பொது தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்பு மனுக்களில் கையொப்பமிட்டவர்களே இவ்வாறு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரு சூழில் 3 குழந்தைகளை பிரசவித்த சம்பவம் ஒன்று மீண்டும் அம்பாறை மாவட்டம் கல்முனை அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. ஒரு சூழில் 3 குழந்தைகளை பிரசவித்த சம்பவம் ஒன்று மீண்டும் அம்பாறை மாவட்டம் கல்முனை அஸ்ரம் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. கடந்த 18ஆம் தேதி குறித்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 35 வயதுடைய பொத்துவில் நகர பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரே 2 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் உட்பட 3 குழந்தைகளை பிரசவித்துள்ளார். மயக்க மருத்துவ நிபுணர் சுதேஸ்வரியின் கண்காணிப்பில் குறித்த சத்திர சிகிச்சை நிபுணர் கிரந்த பிரசாத் உள்ளடங்கலாக மகப்பேற்று வைத்திய நிபுணர் ராஜீவ் விதானகி தலைமையிலான வைத்திய குழுவினர் மேற்கொண்டுள்ளனர். இதேபோன்று கடந்த மாதமும் நிந்தாவூர் மற்றும் கோமாரி பகுதியைச் சேர்ந்த 2 பெண்களுக்கு ஒரே சூழலில் 3 குழந்தைகள் பிறந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் நல்லதண்ணி பகுதியில் பொறியில் சிக்கி காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட கருஞ்சிறுத்தை சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்துள்ளது. நல்லதண்ணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லக்சபானா தோட்டத்தின் வாலிமலி பகுதியில் உள்ள மரக்கறி தோட்டம் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த பொறியில் கருஞ்சிறுத்தை ஒன்று கடந்த செவ்வாய்க்கிழமை சிக்கியது. இந்த கருஞ்சிறுத்தை நாட்டில் வாழும் மிகவும் அரிய வகை இனமாகும். பொறியில் சிக்கிய கருஞ்சிறுத்தையை வனவிலங்குகள் அதிகாரிகள் மீட்டு உடவலையில் அமைந்துள்ள கால்நடை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிகிச்சை வழங்கினர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கருஞ்சிறுத்தை உயிரிழந்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலை காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் மீன்பிடி உற்பத்தி சற்று குறைந்திருந்தாலும் தற்போது படிப்படியாக உற்பத்தி அதிகரித்து வருவதாக மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் சுதாகரன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஏற்றுமதி செய்யக்கூடிய மீன்களை ஏற்றுமதி செய்வதில் ஏற்பட்ட தடங்களும் மற்றது மீனவர்கள் தாமாக சில இடங்களில் இந்த நோய் தாக்கம் காரணமாக கடலுக்கு செல்லாமல் விட்டதுதான் காரணமாக அமைந்தது. தற்போது இயல்பு நிலை படிப்படியாக மீன்பிடி உற்பத்தி கூடிக்கொண்டு வருகின்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய திணைக்களத்தின் செயற்பாடுகள் வளமை நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. கடந்த வருடங்களோட ஒப்படைக்குள்ளே கிட்டத்தட்ட எங்களுக்கு 3 பங்கு மீனை தான் இந்த 3ஆம் 4ஆம் மாதங்களில் பிடிக்கக்கூடியதாக இருந்தது. சராசரியாக எங்களுக்கு 3ஆம் 4ஆம் மாதங்களில் 1,60,000 கிலோகிராம் மீன் ஒரு நாளைக்கு பிடிபட்டு கொண்டிருந்தது. ஆனால் இந்த நோய் தாக்கம் காரணமாக 3ஆம் 4ஆம் மாதங்களில் கிட்டத்தட்ட 50,000க்கும் 60,000க்கும் விடப்பட்ட மீன்பிடி உற்பத்தியை தான் எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. நம்முடைய மாவட்டத்தில் எந்த ஒரு உயிரிழப்பும் பதிவாகவில்லை. சில படகுகள் சேதமடைந்திருக்கின்றன. அவர்களுடைய படகுகள் காப்புறுதி செய்யப்பட்டிருப்பதனாலே அவர்களுக்கு காப்புறுதி எடுத்து கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். மற்றும் சில மீனவர்களின் வாடிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக எங்களுக்கு தகவல் அனுப்பியிருக்கிறார்கள். அதை எங்களுடைய கடற்றொழில் அமைச்சுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். கொரோனா வைரஸ் தாக்கத்தால் கடந்த 2 மாதங்களில் ஏற்பட்ட முடக்கம் காரணமாக யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு 20 மில்லியன் ரூபாய் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பதில் முதல்வர் ஈசன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இப்போது எங்களுக்கு இருக்கின்ற இழப்பாடு என்னவென்று சொன்னால், எங்களுடைய இந்த 2 மாதத்திலும் பக்தர்கள் படும் துன்பங்கள், சந்தை குத்தகை எடுத்தவர்கள் இழப்பாடுகள் மற்றும் எங்களுடைய கேண்டீன் நடத்துவர்கள் எங்களுடைய வருமானங்கள் எல்லாமே அவர்களுக்கு நாங்கள் விலக்களிப்பு செய்ய வேண்டும் என்று எங்களுடைய சபையும் தீர்மானித்திருக்கிறது. எங்களுடைய ஏனைய கட்சிக்காரர்கள் அதை ஒரு மாதம் 15 நாள் இழப்பீடு வந்தது, அதுக்கு கொடுத்தா என்னென்று கேட்டார்கள். நான் இல்லை 2 மாதம் கொடுப்போம்னு சொல்லி அதே மாதிரி சபையிலையும் கொண்டு வந்து நான் அதுக்கு மேலதிகமாக 2.5 மாதத்துக்கு கொடுப்போம்னு கூட நான் யோசிச்சினான். 2.5 மாதம் 3 மாதத்துக்கு கொடுப்போம்னு யோசித்தேன். எல்லோரும் சொன்னார்கள் இல்லை 2 மாதம் கொடுத்தா காணுமென்னு சொன்னபடியாக எங்களை 2 மாதம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம்.
அதன் அடிப்படையிலே எங்களுக்கு மொத்தமாக 18 மில்லியன் ரூபா எங்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கின்றது. அதை மிஞ்சி எங்களுக்கு திடீரென 2 மில்லியன் ரூபா செலவும் ஏற்பட்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுக்கு தெரியும், நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலை காரணமாக நீர்நிலைகளை அண்டிய சுற்றுலாத்துறை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கட்பெட்டி கண்டகுழி கலப்பு பகுதி நீர்ச்சறுகல் விளையாட்டிற்கு பிரசித்தி பெற்ற விளையாட்டு தளமாகும். வெளிநாட்டவர்கள் நீர்ச்சறுக்குகளில் ஈடுபடுவதற்காக இங்கு அதிகமாக வருகை தருவார்கள். பருவக்காற்று தற்போது வீச ஆரம்பித்துள்ளது. இந்த காலப்பகுதிகளில் சுற்றுலா பிரயாணிகளால் கட்பெட்டி கண்டகுழி பகுதி நிறைந்து காணப்படும். நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலை காரணமாக தற்போது சுற்றுலா பயணிகள் எவருமின்றிய நிலையில் குறித்த பகுதி வெறிச்சோடி காணப்படுகின்றது. ஹோட்டல்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதால் ஹோட்டல் துறைசார் தொழிலில் ஈடுபடுபவர்களும் பெரிதும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான வெளிநாட்டு செய்திகள். இந்தியாவில் நேற்றைய தினம் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,00,000 தாண்டியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 7,466 புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் தொற்று நோயால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 9வது இடத்தில் உள்ளது. அதேவேளை கடந்த 24 மணி நேரத்தில் 175 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ள நிலையில் மொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 4,706 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இந்தியா கொரோனா வைரஸ் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையில் சீனாவை முந்தியுள்ளது. கொரோனா வைரஸ் முதலில் பரவ தொடங்கிய சீனாவில் 82,995 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 4,634 பேர் உயிரிழந்துள்ளனர். உலக அளவில் உறுதிப்படுத்தப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அமெரிக்கா 17 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டு முதலாம் இடத்தில் உள்ளது. அதே நேரத்தில் இந்தியாவை விட அதிகமான கொரோனா தொற்றாளர்களை கொண்டுள்ள நாடுகளாக பிரேசில், ரஷ்யா, இங்கிலாந்து, ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி, துருக்கி தற்போது 10வது இடத்திலும், சீனா 14வது இடத்திலும், அதற்கு கீழே ஈரான், பெரு மற்றும் கனடாவும் உள்ளது. 1,00,000க்கும் அதிகமான உயிரிழப்புகளுடன் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. இங்கிலாந்து, இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின், பிரேசில், பெல்ஜியம், மெக்சிகோ, ஜெர்மனி மற்றும் ஈரான் ஆகியவை முதல் 10 இடங்களில் உள்ளன. 11வது இடத்தில் கனடாவும் மற்றும் 12வது இடத்தில் நெதர்லாந்தும், அடுத்தபடியாக இந்தியா 13வது இடத்தில் உள்ளது. உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் சுமார் 59 லட்சத்துக்கும் அதிகமான மக்களை கொரோனா பாதித்துள்ளது. கொரோனா பாதிப்பால் உலகெங்கிலும் 3.6 லட்சத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். ஆனால் கடந்த சில நாட்களாக சீனாவில் மிக குறைவான புதிய பாதிப்புகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற வானிலை காரணமாக ஸ்பெக்ஸ் நிறுவனத்தால் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நாசாவின் விண்வெளி வீரர்களை அனுப்பும் திட்டம் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாசாவின் விண்வெளி வீரர்களான டாக் ஹார்லி மற்றும் பாப் பெர்கன் ஆகிய இருவரும் அமெரிக்காவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து புறப்படவிருந்த நிலையில் சீரற்ற வானிலை காரணமாக பயணம் நிறுத்தப்பட்டுள்ளது. ராக்கெட் புறப்படவிருந்த 16 நிமிடங்களுக்கு முன்பு பயணம் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை காண்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அவரது பாரியார் மெலனியா ட்ரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதி மைக்கேல் பென்ஸ் ஆகியோர் வருகை தந்திருந்தனர். 9 வருடங்களின் பின்னர் அமெரிக்காவில் இருந்து விண்வெளி வீரர்கள் அனுப்பப்படும் சந்தர்ப்பம் இதுவாகும். எவ்வாறாயினும் எதிர்வரும் சனிக்கிழமை விண்வெளி வீரர்களுடன் விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் பகலவன் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் பகலவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.